வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. குரலும் பொருளும் அதிகாரம் 74 நாடு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தூது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் பன்மொழி கற்றவரும் விரும்பி படிக்கும் நூலாகும். திருக்குறள் வாழ்வியலை வகுத்தோதும் நூலாகும். பொருட்பால் அதிகாரம் 74 நாடு. என் நாட்டவரையும் தாங்குவதற்கான நிலையில் அவரை தாங்கி காத்தும் தம் அரசனுக்குரிய இறைப்பொருளை முழுவதும் கொடுத்து காப்பதே நல்ல நாடாகும். நாடு என்னும் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 74 நாடு. 731வது திருக்குறள். தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. குறைவில்லா விளைச்சலும் அறநெறி அறிந்தவரும் குறைவில்லா செல்வமுடையவரும் வாழ்வது நாடு. 732 பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அதிக பொருள் இருப்பதால் விரும்பத்தக்கதும் கேடு இல்லாததும் மிக விளைவதும் நாடு. 733 பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. வரும் பாரமெல்லாம் தாங்கி அரசனுக்கு வரியெல்லாம் கொடுப்பதுவே நாடு. 734 உருபசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. தீரா பசியும் நீங்கா நோழியும் அழிக்கும் பகையும் இல்லாதிருப்பது நாடு. 735 பல் குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு. பல பிரிவு உட்பகை அரசனை அழிக்கும் கொள்ளை கூட்டமும் இல்லாதது நாடு. 736 கேடு அறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடு என்ப நாட்டின் உறுப்பு. பகைவரால் தீமையற்றதும் அவ்வாறு கேடு வந்தாலும் வளம் குறையாது என்ற நாடே சிறந்த நாடு. 737 இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. வான் நீரும் மண் நீரும் மலையும் அருவியும் அழியா கோட்டையும் நாட்டின் உறுப்புகளாம். 738 பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. நோயின்மை பொருள் விளைச்சல் இன்பம் காவல் என்ற ஐந்தும் நாட்டிற்கு அணியாகும். 739 நாடு என்ப நாடா வளத்தன நாடு அல்ல நாட வளம் தரு நாடு. தன்னிறைவுடைய வளமான நாடே நாடு எனப்படும். பிற நாட்டை எதிர்நோக்கும் நாடு நாடல்ல. 740வது திருக்குறள். ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமையவில்லாத நாடு. மேலை சிறப்பெல்லாம் இருந்தும் பயனில்லை நல்லாட்சி எதிர்நோக்கும் இல்லாத நாட்டிற்கு. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், அவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதன் ஐயா இணைந்திருந்தார்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.